பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும். அது செய்யலை. இப்போ நம்ம பேசுகிறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் எம்மேலே எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க. இப்படி தான் பேசியிருக்கணும். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னன்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி நெஞ்ச நிமித்தி. இந்த புஷ்பா படம் பார்த்தியா? புஷ்பா படம் பார்த்தியா? அதில் கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு வான் பார்த்தியா? 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஏய் வாடா விட வாடா, ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. வெக்கமா இல்ல? நடக்க எப்படி நடக்குன்னு தெரியல. பருத்திவரம் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடக்கும் பார்த்தியா? அப்படின்னு நடடா, அப்படி போடா, நிமிந்து போடா. வெக்கமா இல்ல? இங்க பார், ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்து. வெக்கமா இல்ல? நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வெக்கமா இல்ல? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். வெக்கமா இல்ல? செயல்கூட ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையில அடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா இவ்வளவுதான் வலியா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.